ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம ஒரு சமையல். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி சேமியாவிலே நம்ம முட்டை சேமியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வெள்ளை சேமியா செஞ்சு கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஒரு கடாயில் சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக வறுத்தா போதும். அது வறுத்த சேமியா இருந்தால் கூட லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஒரு சின்ன பிஞ்சு கல்பாசி ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்பைக்கப்போ அரைச்சி போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நான் அதனால் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி போட்டிருக்கேன். கூடவே 2 தக்காளியை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு வந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கொத்தமல்லி, புதினா கொஞ்சோன்னு ஆட் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். இப்போ தேவையான அளவு சேமியாக்கு தேவையான அளவு 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிட்டு கூடவே உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பார்க்கும்போதே பிரியாணி கொதித்து வர அந்த ஃபீலிங் இருக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை அது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. 1க்கு 1.5 தண்ணி ஊற்றுங்க. அப்போ தான் நம்ம பொறுமையாக வெந்து வரும்போது நல்லா சாஃப்டாகவும் கொஞ்சம் நல்லா சாப்பிடும்போது கொஞ்சம் பிசு பிசு தன்மையோடு நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பவுலில் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அது நம்ம லைட்டாக விளக்கி விட்டுட்டு அது மேலேயே ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அப்படியே ஆட் பண்ணிடாதீங்க. சப்போஸ் முட்டை வீணாக இருந்துச்சுன்னா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். இப்போ முட்டைக்கு தேவையான அளவு லைட்டாக கொஞ்சோன்னு உப்பும் கூடவே பெப்பர் தூளும் லைட்டாக ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு ஸ்லோலே வச்சுருங்க. முட்டை ஃபஸ்ட்டு அந்த ஸ்லோலே வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், ஓரளவு முட்டை நல்லா ஸ்லோவில் வெந்து வந்துருச்சு. நம்ம போட்ட உடனே கலக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கவுச்சி ஸ்மெல் வரும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக வேக வச்சு நம்ம பிரட்டி விடும்போது முட்டையோட அந்த கவுச்சி ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் அந்த பிரியாணி சாப்பிட்ட அந்த ஒரு ஃபீலிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். சிம்பிளாக முடிச்சிடலாம். நீங்கள் டின்னருக்கோ லஞ்சுக்கோ பசங்களுக்கு சீக்கிரம் செஞ்சு கொடுத்தணும், டைம் ஆயிடுச்சு அப்படின்னா கூட நீங்கள் இதை செஞ்சு முடிச்சிடலாம். அந்தளவு ஈஸியான ரெசிபி தான். ஆனால் டேஸ்ட்டு நான் கண்டிப்பாக போடுறதெல்லாம் ஈஸியாக தான் போடுவேன். பட் ஓரளவு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிறது தான் போடுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்டில் கேளுங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ரெஃபர் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே எவ்வளோ உங்களுக்கு அந்த பிரியாணி கலர் டேஸ்ட்டு பிரியாணி கலர் மாதிரி தெரியும். இந்த முட்டையை கொஞ்சம் பிச்சு அந்த சேமியாவோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க.